அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. புகழனைத்தும் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே. அந்த கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகர்கின்றேன். அவர் தனித்தவர், இணைகளற்றவர். கடவுள் அவருடைய கருணையின் வெளிப்பாடாக தூதர்களையும் நபிமார்களையும் இந்த பூமிக்கு அனுப்புறான் அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. இந்த தூதர்கள் நபிமார்களுடைய வருகை எப்ப இருக்குன்னா, அந்த மக்கள் மொத்தமாக வழிகேட்டுல இருக்கும் பொழுது அவங்கள அப்படியே அழிச்சிடாம அவங்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு தூதரையோ அல்லது நபியையோ அங்கே அனுப்பி அதற்கு பின்னால அவங்க கீழ்ப்படியலன்னா அவங்கள அழிக்கிறார். இதுதான் நம்ம குரான்ல பல இடங்கள்லையும் நம்ம பார்க்கிறோம். உதாரணமா லோத்துடைய சமூகத்தாருக்கு லோத்தா அனுப்புறாரு. அவங்க அவருக்கு கீழ்ப்படிய மறுக்கிறாங்க. அவரு அதாவது ஒவ்வொரு தூதர்களுக்கும் நபிமார்களுக்கும் காமனா உள்ள விஷயம் என்னன்னா, நீங்கள் கடவுளை மட்டும் வழிபட வேண்டும், வேறு எந்த இணை தெய்வங்களையும் நீங்க வழிபடக்கூடாது அப்படிங்கிறதான் ஒவ்வொரு தூதர்களும் வந்து சொல்றாங்க. அதை சொன்னதுக்கு பின்னால அந்த சமுதாயத்தில் உள்ள வழிகேடுகளை சுட்டி காட்டுறாங்க. லூத்து எதுக்காக வர்றாருன்னு பார்த்தோம்னா, ஓரின சேர்க்கைக்காக, ஆண்களுடன் கூடுவது அந்த மாதிரியான விஷயங்களுக்காக லூத்து அனுப்பப்படுறாரு. அந்த மக்கள் அவருக்கு கீழ்ப்படிய மறுக்கிறாங்க, ஒரு சிலரை தவிர. அப்போ அந்த சிலரையும் அந்த லூத்தையும் நபியையும் கடவுள் என்ன செய்யறாருன்னா காப்பாத்திட்டு மற்றவங்களை எல்லாம் ஒரு அதிர்ச்சி மூலமாக அழிச்சிடும் இல்லையா? அப்ப மிச்சப்படுறவங்க யாருன்னா நம்பிக்கையாளர்கள், அவருடன் நம்பிக்கை கொண்டவர்கள், மேலும் தூதர், அவ்வளவுதான் அவங்கதான் மிச்சப்படுறாங்க. அது போல மோசஸ் அவருடைய சமூகத்தாருக்கு அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பதற்காக இங்கே வர்றாரு. வேறொட்ட அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய அந்த மக்களை விடுவிப்பதற்காக அவர் வர்றாரு. அவரு அந்த வேலைய செய்யறாருங்கிறத நம்ம பார்க்கிறோம். உதாரணமா நம்ம இப்ப பார்த்தோம்னா, இந்த ஆணவ கொலைகள்லாம் சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரி பேரோ என்ன பண்றான்னா, அவர் ஆணவ கொலை, அவன் எதிரணியில உள்ள மாற்று சமுதாயத்துல உள்ள ஆண்களை எல்லாம் கொலை பண்ணான். இந்த ஆணவ கொலைங்கிறத தனியா பிரிச்சு இன்றைக்கு பாக்குறாங்க. ஒரு ஜாதி ரீதியா மேல் ஜாதிக்காரங்க கீழ் ஜாதிக்காரங்களை கொலை பண்றது பேர் தான் ஆணவ கொலை. ஆனா அப்படி நம்ம குரான்ல பார்க்க முடியாது. ஒருத்தரை கொலை பண்றதே ஆணவம் தான் இல்லையா? இப்போ போர்க்காலத்துல கொலை பண்றது, அதே போல பழிக்கு பழி கொலை பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இது போக அண்ணன் தம்பிய கொலை பண்றான், அப்பனை கொலை பண்றான், அப்பன் மகனை கொலை பண்றான். இது எல்லாமே ஒரு ஆணவத்தின் வெளிப்பாடா நடக்கக்கூடிய கொலைகளாத்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆடமுடைய பிள்ளைகளை பற்றி கடவுள் சொல்லும் போது அவன் அவனுடைய இறைச்சியை அது நெருப்பு விழுங்காதனால அவன் ஆணவத்தோட அவன் கொலை பண்ணான் அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு கொலைகளும் இந்த பூமியில பார்த்தோம்னா ஒரு ஆணவ கொலைகளாத்தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே போல மித்யன் வாசிகளுக்கு சுவைப்ப அனுப்புறாரு. இங்க மோசத்துடைய சமூகத்தாரை மட்டும் காப்பாற்றி கொண்டு பேரவுடைய சமூகத்தாரை என்ன செய்யறாரு, கடல்ல அழிச்சிடுறாரு, தண்ணீரை மூழ்கடிச்சு அழிச்சிடுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல மித்தியன் வாசிகளுக்கு சுவைப்ப அனுப்புறாரு. இங்க அவரு வர்றாரு, என்ன சொல்றாருன்னா, அந்த மித்தியன் வாசிகள்கிட்ட நீங்க கடவுளை மட்டும் வழிபடுங்கள், மேலும் உங்களுடைய அளவு நிறுவைகளில் சரியாக
நீங்கள் அதை செய்யுங்கள். அதாவது பிறருடைய உரிமைகளை நீங்கள் பறித்து விடாதீர்கள் அப்படிங்கிறத சொல்றேன். அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, நீ வந்து எங்களுடைய வியாபாரத்தை தடுக்கிறதுக்கு வந்திருக்க, நீ வந்து எங்களுடைய மார்க்கத்தை குழப்புறதுக்கு வந்திருக்க அப்படின்னு பல விஷயங்களை சொல்லி அவரை வந்து நிராகரிச்சிருக்காங்க. அந்த மக்களை என்ன செய்யறாருன்னா, ஒரு அதிர்வை கொண்டு நாம் அவர்களுடைய வீடுகளில் தங்கி இருக்கும்படி ஒரு அதிர்வை கொண்டு அவர்களை அழிச்சிட்டோம் அப்படின்றார். இங்கேயும் நம்ம பார்க்கிறோம், சோய்ப்பும் அவருடன் நம்பிக்கை கொண்ட மற்றவர்களும் கடவுளால் காப்பாற்றப்படுறாங்க. அப்போ இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக கடவுள் என்ன செய்யறாருன்னா, பூமிக்கு மனித தூதர்களை அனுப்புறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இது ஏன்னா இந்த மக்களை கடவுள் மீட்டுக் கொள்ளவே விரும்புகின்றார் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. கடவுள் என்ன செய்யறாருன்னா, மீட்டுக் கொள்வதற்கு தான் மனிதர்களை அவர் விரும்புறாரு அப்படிங்கறதுதான் அவருடைய கருணையினுடைய வெளிப்பாடா இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். அப்போ இப்போ இந்த பூமியில பார்த்தோம்னா, இதற்கு முன்னால ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உள்ள நபிமார்கள் தூதர்கள் எதற்காக வந்தார்களோ, இப்ப அடிமைத்தனம், ஓரின சேர்க்கை, அதே போல அளவு நிறுவைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. இப்ப இந்த முந்தைய காலகட்டத்துல அந்த சமுதாயம் அழிக்கப்பட்டதா குரான்ல நம்ம பார்க்கிறோம். இன்றைய காலகட்டத்துல எல்லா விஷயங்களுமே இந்த சமுதாயத்துல இருக்கு. ஓரின சேர்க்கை இருக்கு, அளவு நிறுவையில மோசடி செய்யறது இருக்கு. மோசடிங்கிறத என்னன்னா, பிறருடைய உரிமைகளை பறித்தல், அந்த மாதிரியான விஷயங்கள் பல நிலைகள்லையும் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடிமைத்தனம் இருக்கு. இது மாதிரி எல்லா விஷயங்களும் நிறைஞ்சதா இப்ப இந்த பூமி இருக்கு. ஏன் இந்த பூமியை கடவுள் விட்டு வச்சிருக்காரு அப்படின்னா, இது இறுதியான புத்தகமா இந்த குரான் நம்ம கிட்ட இருக்கு. மேலும் இந்த பூமியினுடைய மொத்த முடிவும், இந்த பூமி முடிவதற்கு நேரம் நெருங்கிருச்சு. அதனால இனிமே சமுதாயமான அழிக்கிறது இல்லை, ஒட்டுமொத்தமா முடிஞ்சிருக்காத. அப்போ இந்த பூமியில எல்லா கெட்ட விஷயங்களும் வந்துருச்சு. கொலை பண்றது, உபச்சாரம் பண்றது, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே நிறைஞ்சதா இந்த பூமி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுல குறிப்பா இந்த அளவு நிறுவை அப்படிங்கிறது, நம்ம அந்த விஷயத்திற்காக ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம கவனத்துல இருக்கணும். நாம இப்பெல்லாம் என்ன நம்ம மத்தியில எப்படி இருக்குன்னா, ஒருவனை ஏமாத்துறது, அவனுடைய உரிமைகளை பறிப்பது ஒரு சாதாரண நிகழ்வா நடந்துகிட்டு. ஒருவனை ஏமாத்துறதே வந்து நியாயமா நடக்கிறவனை பார்த்தா முட்டாள், அந்த அளவுக்கு இந்த உலகம் இப்ப இருக்கு. ஏமாத்துறதுனா எப்படின்னா, பல விஷயங்கள்ல ஏமாற்றக்கூடிய நிலைமை இந்த பூமியில இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த 7:85 சொல்றாரு, மித்தியன் வாசிகளுக்கு சோய்ப்பை நாம் அனுப்பினோம், அவர் கடவுளை மட்டும் வழிபடுங்கள் என்று கூறியவாறு அந்த மக்களிடம் வந்தார். மேலும் உங்கள் அளவு நிறுவனங்களில் நீங்கள் மோசடி செய்யாதீர்கள், மேலும் பிறருடைய உரிமைகளை நீங்கள் பறிக்காதீர்கள் அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த ஏமாற்றப்படக்கூடிய அந்த உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வை நாம அனுபவிச்சிருக்கோம். நம்ம ஒருத்தன் வந்து நம்மளை ஏமாத்திட்டான்னா அந்த ஏமாற்றம் நமக்கு எப்படி இருக்குங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா. நம்மளுடைய வாழ்க்கையில நாம இப்ப 50-60 வருஷம் இல்ல 30 வருஷத்துல கடந்திருந்தோம்னா, வாழ்க்கையில முன்னால திரும்பி பார்த்தோம்னா குறிப்பிட்ட சில விஷயங்கள் தான் நமக்கு ஞாபகத்துல இருக்கும். எல்லா விஷயங்களும் நமக்கு ஞாபகத்துல இருக்கிறது இல்லை. அதுல ஒரு 4 சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கும், 4 துக்கமான நிகழ்வுகள் இருக்கும். அந்த துக்கமான நிகழ்வுகள்ல முக்கியமானதா என்ன இருக்குன்னா, நாம இந்த மாதிரி அந்த இடத்துல ஏமாந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அப்ப அந்த ஏமாற்றம் நம்மளுடைய மனங்களை மிகவும் பாதிக்கக்கூடிய ஒன்றா இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு அறிஞ்ச மக்களா இருக்கிறோம். இந்த பூமி எப்படிப்பட்டதா இருக்குன்னா, அன்றாடம் நம்மளை சுத்தி ஏமாற்றக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு இடமா இந்த பூமி இருக்கு. அதாவது ஒரு விளம்பரத்தை எடுத்தாலும் சரிதான், விளம்பரத்தெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அது ஏமாத்துறதுன்னு வெளிப்படையாது. அது விளம்பரத்துல இப்ப சொன்னோம்னா நிறைய இருக்கு, அந்த மாதிரி சொல்லவே முடியும். அவங்க பண்ற விளம்பரத்துக்கும் அந்த பொருளுக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த அளவுக்கு மக்களை ஏமாற்றக்கூடியவர்களா அவங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே போல படிப்பை கொண்டு ஏமாற்றுறாங்க, மருத்துவத்துல ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி நம்மளை சுத்தி பல நிகழ்வுகள்
ஏமாற்றக்கூடிய அந்த நிகழ்வுகளா நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். நம்ம கூடவே இருப்பான், நம்மளை ஏமாத்திடும். அந்த மாதிரியான நிகழ்வுகள் நம்மளுக்கு நடந்தது. அப்போ இந்த ஏமாற்றுதல் அப்படிங்கிறது ஒரு குற்றமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இந்த சமுதாயம் வந்துருச்சு. நேர்மையா இருந்தா அது சரிப்படாது, 4 பேர்த்த ஏமாத்தினாதான் நம்ம பெரியார் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இந்த சமுதாயம் வந்திருக்குது. ரொம்ப ஒரு மோசமான நிலையில இந்த சமுதாயம் இருக்கிறத நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம். அதே போல கடனை பத்தி கடவுள் சொல்றாரு. அந்த வசனம் வந்து மிகவும் நீளமான ஒரு வசனமா இந்த குரான்ல இருக்கு. 282 நீங்கள் கடன் கொடுக்கும் பொழுது எழுதி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அது ரொம்ப எவ்வளவு நீளமா இருந்தாலும் சரி, எவ்வளவு டீட்டெயிலா இருந்தாலும் சரி, நீங்க கடன் கொடுக்கிற என்ன கொடுக்குறீங்களோ அதை தெளிவா எழுதிக்கங்க, அதுக்கு சாட்சிகள் வச்சுக்கோங்க, 2 சாட்சிகளை வச்சுக்கோங்க அப்படின்னு கடவுள் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கடன் வாங்கக்கூடியவர்கள் தான் அந்த தவணையை சொல்லணும் அப்படிங்கறத சொன்னார். ஒருத்தர் கடன் எனக்கு கொடுக்குறாருன்னா நான் தான் தவணை சொல்லணும். 3 மாதமோ அல்லது 6 மாதமோ அல்ல 1 வருடமோ நான் தவணை சொல்லணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த உரிமையை அங்க கொடுக்குறாரு. கொடுத்துட்டு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள் அப்படின்னு சொல்றாரு. யாருக்குன்னா வாங்கினவங்க. ஏன்னா ஏமாற்றப்படுறது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இவ்வளவு டீட்டெயிலா நீங்க அந்த விஷயங்களை எழுதி வச்சுக்கோங்க. உன்னுடைய நீ தான் சொல்ற, நீ தான் டைம் கொடுக்குற, நீ ஏமாத்திராத, ஏமாத்தக்கூடாது அப்படிங்கிறத 282 கடவுள் சொல்றாரு. அதே போல மனிதன் என்ன நினைக்கிறான்னா, இந்த மாதிரி நம்ம பார்க்கிறோம், இந்த மாதிரியான ஏமாற்று விஷயங்கள் இந்த பூமியில நிறைஞ்சிருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். மனுஷன் இது மேலே போய் என்ன பண்றான்னா, கடவுளே ஏமாத்தலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதான் இந்த பிரச்சனையே. கடவுளை ஏமாற்றி விடலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டனர் கடவுள் சொல்றார். ஆனா அவர்களை கடவுள் ஒருபோதும் பார்க்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு மனிதனுடைய அந்த மனோபாவம் இருக்குது அப்படிங்கிறத பாக்குறோம். அதை எந்தெந்த ரூட்ல எல்லாம் அவன் வந்து கெட்டு போறான் அல்லது ஏமாற்றப்படுறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பல விஷயங்களை கடவுள் சொல்றாரு. அவர்களுடைய சொந்த கற்பனைகளின் விளைவாக அவர்கள் ஏமாற்றப்பட்டனர். அவருடைய சொந்த கற்பனைகள் என்னன்னா, உதாரணமாக கடவுள் என்ன சொல்றாருன்னா, நரகம் எங்களை சிறிது காலம்தான் தீண்டும், நரகம் சிறிது காலம்தான் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க கடவுளிடமிருந்து ஏதேனும் வாக்குறுதி அவங்க வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ இந்த மாதிரியான சொந்த கற்பனைகளால அவங்க தங்களை தாங்களே அவங்க ஏமாத்திக்கிறாங்க, ஏமாற்றத்துக்கு உள்ளாகிறாங்க. மேலும் சாத்தானால் ஏமாற்றப்படுறாங்க. சாத்தானுடைய தீய செயல்களின் நம்மளுடைய காரியங்கள் தீய காரியங்களா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஒரு தீய செயல் செஞ்சோம்னா அது சாத்தானால் நாம ஏமாற்றப்பட்டிருக்கோம் அந்த இடத்துல தான். அதான் கடவுள் சொல்றாரு, தீய செயல்களின் விளைவாக அவர்கள் சாத்தானால் ஏமாற்றப்படுகின்றனர். நம்மளுடைய தீய செயல்கள் நமக்கு வெளிப்பட்டுச்சுன்னா அது சாத்தான் நம்மளை அந்த இடத்துல ஏமாத்திதான் அப்படிங்கிறது. அப்போ அதே போல இணை தெய்வங்களால் அவர்கள் ஏமாற்றப்படுறாங்க, அவங்களுடைய கோடி தெய்வங்களால் அவர்கள் ஏமாற்றப்படுறாங்க. அது எந்த அளவுக்குன்னா அவர்களுடைய சொந்த குழந்தைகளையே கொல்லும் அளவுக்கு, அவருடைய சொந்த குழந்தைகளை கொல்லும் அளவுக்கு அவர்கள் தங்களுடைய போலி தெய்வங்களால் ஏமாற்றப்படுகின்றனர். அதே போல இந்த போலி தெய்வங்கள் வேதனையை மட்டும்தான் இந்த மனிதர்களுக்கு கொடுக்குது இந்த பூமியிலங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த போலி தெய்வங்களால் ஏமாற்றப்படக்கூடியவர்கள் சாத்தானால் தீண்டி அவர்களால் சாத்தானால் தீய செயல்களுக்குள் தள்ளப்படுகின்றவர்கள் தங்களுடைய ஆன்மாக்களை ஏமாற்றி கொண்டவர்களா அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஒரு சத்தியமான ஒரு செய்தி அவர்களிடம் வரும்பொழுது அல்லது சான்று அவர்களுக்கு காட்டும் பொழுது, அத்தாட்சிகள் அற்புதங்கள் அவர்களுக்கு வரும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இதனால ஏமாற மாட்டோம் அப்படின்னு. அதாவது ஆல்ரெடி அவங்க பல விஷயங்கள் இந்த பூமியில ஏமாந்துகிட்டே இருக்கிறாங்க. அதாவது விளம்பரங்களை பார்த்து ஏமாறுறாங்க, சாத்தானால் ஏமாற்றப்படுறாங்க, அவங்களுடைய இணை தெய்வங்களால் ஏமாற்றப்படுறாங்க.
அப்படிலாம் இருக்கும் போது கடவுள் அவரிடமிருந்து கருணையாக சான்றுகளையும் அற்புதங்களையும் காட்டும் பொழுது நீங்க என்னை ஏமாத்த பாக்குறீங்களான்னு கேட்கணும். இது ஒரு சூனியமான ஒரு விஷயம். நீங்க என்னை சூனிய செய்ய ஏமாத்த பாக்குறீங்களான்னு கேட்கிறாங்க தூதரை பார்த்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான மக்கள் அவர்களுடைய சொந்த ஆன்மாக்களையே ஏற்றுக் கொள்கின்றனர் அப்படின்னு கடவுள் சொல்றாரு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். பூபு இல்லல்லா, கடவுளின் வாழ்க்கை. அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. நயவஞ்சகர்களை பற்றி கடவுள் சொல்லும்போது என்ன சொல்றா, 9:65 நீர் அவர்களை கேட்டால் நாங்கள் பரிகாசம் செய்து கொண்டும் ஏமாற்றிக் கொண்டும் மட்டுமே இருந்தோம் என்று அவர்கள் கூறுவார்கள். நீங்கள் கடவுளையும் அவருடைய வெளிப்பாடுகளையும் மேலும் அவருடைய தூதரையும் பரிகாசம் செய்கின்றீர்கள் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டீர்களா அப்படின்னு கேட்கிறார் என்று கூறுவீராக. அப்போ நீங்க நாங்க ஏமாத்திக்கிட்டோம் மேலும் பரிகாசம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நயவஞ்சகர்களை பார்த்து கடவுள் நீ மட்டும் அவங்களை கேட்டீங்கன்னா அவங்க இப்படிதான் சொல்லுவாங்க. நாங்க சும்மா அவங்கள இருக்கிற மாதிரி உங்களை ஏமாத்திட்டு உங்களை கேள்வி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள்ட்ட பார்த்து சொல்லுங்க, நீங்க கடவுளையும் அவருடைய வெளிப்பாடுகளையும் தூதர்களையும் நீங்க பரிகாசம் செய்றீங்க, கேள்வி பண்றீங்க. அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க கடைசியில ஏமாந்து போயிருவீங்க அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. வருமுறையில் பல நிகழ்வுகள் நடக்குது. அந்த நிகழ்வுகள்ல முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னா 57:14 நாங்கள் உங்களுடன் இருக்கவில்லையா? நம்பிக்கையாளர்களை பற்றி பார்த்து அவங்க கேட்கிறாங்க, நாங்க உங்களுடன் தான் இருந்தோம், நாங்க ஏன் இந்த மாதிரி கஷ்டத்துல இருக்கோம் அப்படின்னு கேட்கிறாங்க. ஆமா, நீங்க எங்களோட இருக்கீங்க, ஆனா தீர்ப்பு வரும் வரை உங்களுடைய ஆன்மாக்களை நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருந்தீர்கள். நீங்க தீர்ப்பு வர்றது வரைக்கும் நீங்க உங்களுடைய ஆன்மாக்களை நீங்க ஏமாத்திக்கிட்டு இருந்தீங்க. நீங்க இந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கி நீங்க மேலும் சந்தேகத்திலே நீங்க இருந்தீங்க. நீங்க தயங்குறது மட்டும் இல்ல, நீங்க டவுட்டாக ஒரு சந்தேகத்தோடய நீங்க இருந்தீங்க. நீங்க மாயைகளின் மூலம் கடவுளிடமிருந்து வெகு தூரம் சென்று விட்டீர்கள் அப்படின்னு அவங்க சொல்லப்படுது. அவங்களுக்கு பதில் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி தங்களுடைய சொந்த ஆன்மாக்களை நாம ஏமாற்றிக் கொள்ளாதவர்களாக இந்த பூமியில வாழணும் அப்படிங்கிறத நம்ம இந்த குரான்ல நம்ம கற்றுக்கொள்றோம். அப்போ இந்த ஏமாற்றுவதை பத்தி நம்ம முதல்ல இருந்து பாக்குறோம் இல்லையா? ஒரு மனிதர்களை ஏமாற்றுறது பல விஷயங்கள்லயும் நடக்குது, பல இடங்கள்லயும் நம்மளை சுத்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். கடவுள் சொல்றாரு, சாத்தான் ஏமாற்றக்கூடியவனா இருக்கிறான், உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடியவனா இருக்கிறான். மேலும் நீங்க உங்களுடைய போலி தெய்வங்கள் உங்களை ஏமாற்றுது, உங்களுடைய சுற்றுப்புற சூழல்கள் உங்களை ஏமாற்றுது, பல விதமான நிகழ்வுகள் ஏமாற்றக்கூடிய நிகழ்வுதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாருங்க. அப்போ இந்த ஏமாற்றுறது மட்டும்தான் இங்க குற்றப்படுத்தப்படுதா அப்படி இந்த குரான்ல அப்படின்னு பார்த்தா, ஏமாறுறதே ஒரு குற்றம். ஏன்னா நம்ம பொதுவா சொல்லுவாங்க, பாங்கப்பா அவன் ஒரு அவன் ஒரு ஏமாந்த பையன், ஏமாறியா இருக்கிறத தப்பு. ஏன்னா ஏமாறியா நாம எல்லாருமே இந்த பூமியில ஏமாளிகளா இருந்ததுனால இந்த பூமிக்கே வந்தது. ஏன்னா கடவுள் சொல்றாரு, உங்களுடைய பெற்றோர்களாகிய ஆதமை சாத்தான் ஏமாற்றியதை போல உங்களை நீங்கள் ஏமாற்ற விட்டு விடாதீர்கள். அப்போ ஏமாந்ததுனாலதான் நாம இந்த பூமியிலேயே இப்ப இருக்கோம். இந்த பூமியில சாத்தான் நம்மை ஏமாற்றி விடாதவாறு கவனமா இருக்கணுங்கிறத கடவுள் நமக்கு இந்த குரான் முழுவதும் சொல்றாரு. சாத்தானின் கிசுகிட்டுக்குள்ளிருந்து நீங்க பாதுகாப்பு பெறுங்க. அவன் உங்களுக்கு வலப்புறமும் இடப்புறமும் முன்னாலும் பின்னாலும் இந்த எல்லா பக்கத்திலே வேணும் அப்படிங்கிற பல இடங்கள்ல நம்ம சாத்தானை பற்றி கடவுள் டீட்டெயில்டா நமக்கு குறிப்பிடுற. அவனுடைய கேரக்டர் என்ன, அவன் என்னென்னலாம் பண்ணுவான், எப்படிலாம் வருவான், நல்ல விதமா வருவான், கெட்ட விதமா வருவான், எந்த ரூட்ல வேணாலும் வருவான். அப்போ அந்த எந்த ரூட்ல வந்தாலும் அவன்கிட்ட நம்ம ஏமாறாம இருக்கு. நான் என்ன செய்யறது, அவன் என்னை ஏமாத்தினான் அப்படின்னு சொல்றதுக்கு வேலையே இல்லை. ஏன்னா நாம இந்த பூமியில நாம பார்க்கிறோம், நம்ம ஒரு வியாபாரத்துல முதலீடு பண்றோம், நம்ம ஏமாந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நஷ்டம் நமக்கு தானே.
அந்த ஏமாற்றம் நமக்கு பாதிப்பளிக்கும். அதுல ஏற்படக்கூடிய நஷ்டமே நமக்கு தான். அப்போ நம்ம அறிஞ்சிருக்கிறோம், தீவுல நம்மளை ஏமாற்றுறதுனாலதான் சொர்க்கத்துல இருந்து நம்ம இங்க வந்துருக்கோம். சாத்தான் நம்ம ஏமாற்றுறதுனால நம்ம அங்கிருந்து இங்க வந்திருக்கோம். இங்க சாத்தான் ஏமாற்றாம நீங்க பார்த்துக்கங்க, கடவுள் நமக்கு எச்சரிக்கை செய்றாரு. அப்ப சாத்தானுடைய எப்படிப்பட்டவனுங்கிறதையும் கடவுள் நமக்கு சொல்றாரு. அவன் இப்படிப்பட்டவனா இருக்கிறான் அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. அப்போ அந்த ஏமாளியா இருக்கிறத ஒரு நாம இந்த பூமியில நம்ம பார்க்கிறோம். நம்ம ஏமாளியா இருந்தோம்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டமா இந்த பூமியில ஏற்பட்டு போயிடும். அதனால ரொம்ப கவனமா அதுல இருக்கிறோம். அதாவது நம்பிக்கையாளர்கள் பற்றி கடவுள் சொல்லும் பொழுது, நம்பிக்கையுள்ள நன்னறியான செயல்கள் செய்யக்கூடியவர்கள் சாத்தான் ஏதேனும் ஒரு செய்தியுடன் அவர்களை நெருங்கும் பொழுது அவர்கள் அவனை காண்பார்கள் அப்படின்னு நம்ம பல பேர் நினைக்கலாம். அதாவது நாம எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டு இருந்தோங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? நாம நபியின் பெயரால், தூதரின் பெயரால் ஏமாற்றப்பட்டு கொண்டு இருந்தோம் இதற்கு முன்னால. நபி இப்படி சொல்லியிருக்காரு, அப்படி செஞ்சிருக்காரு அப்படின்னு நம்மளை ஏமாற்றி, பக்தியின் அடிப்படையில, பக்தியின் போர்வையில நம்மளை ஏமாத்திட்டு இருந்தான் சாத்தான் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கு அறிஞ்சிருக்கோம். இன்றைக்கும் அதே நிலை தொடருதா அப்படின்னா அது வேற வேற ரூட்ல நம்ம கிட்ட வருது. அப்ப அந்த மாதிரியான நிகழ்வுகள்ல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும், ஏமாந்துடக்கூடாது. அப்ப இதெல்லாம் எங்களுக்கு எப்படிங்க தெரியும் அப்படின்னா, நம்ம நம்பிக்கையோட நல்லதான காரியம் செஞ்சா அது எப்படி எந்த ரூட்ல வராங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இதையும் தாண்டி ஒரு விஷயத்த கடவுள் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் கடவுளை இறங்கி கொண்டிருக்கும் காலம் வரை வழிகேட்டில் செல்வதற்கு வாய்ப்பே இல்லை சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, கடவுளை இறங்கிக்கிட்டே இருக்கணும். நம்ம வழிகேட்டுல போறதுக்கு சான்ஸே இல்லை. நாம எல்லா நிலைகளிலையும் கடவுளை இறங்கிக்கிட்டே இருந்தோம்னா வழிகேட்டுல போறதுக்கு சான்ஸே இல்லைன்னு கடவுள் சொல்றாரு. அப்ப அந்த நிலையில் நம்ம இருக்கும் பொழுது சாத்தானால் நம்மளை ஏமாற்ற முடியாது. அவருடைய ஏமாற்றுத்தனத்தை நம்ம ஈஸியா அடையாளம் காணலாம். அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலையில் கடவுள் இந்த பூமியில நம் அனைவரையும் வைத்து, இந்த பூமியில நம்பிக்கை கொண்ட நிலையில, சாத்தானால் ஏமாற்றப்படாத ஒரு நிலையில கடவுள் நம்மை கைப்பற்ற வேண்டும் என்று இல்லாமல் அந்த கடவுளை வேண்டி விரும்பி பிரார்த்தித்து இந்த உரையை நிறைவு செய்கிறேன். தொழுகை நிலைநாட்டு.